பிக் பாஸ்ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஸ்கூல் டாஸ்க் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் வார்டனா எஃப்ஜேவும், ஸ்டூடெண்ட்டா வியானாவும் இருக்கிறாங்க. ஸோ இப்ப 2 நாளா வியானா, எஃப்ஜே எல்லை மீறி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே கண்றாவியா இருக்கு. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு, இது என்னடா வார்டனும், ஒரு ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ற மாதிரி போய்க்கிட்டு இருக்கே! அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் அதுதான் தோணுது. இன்னைக்கு அதாவது நேத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ், விக்ரம், சபரி இவங்க 2 பேருமே வந்து வியானாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ எஃப்ஜேவும், வியானாவும் தனியா அங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து, "நீங்க இப்படி பண்றது நல்லா இல்ல. ஒரு 1 1/2 நாள் பொறுத்துக்குங்க. இந்த டாஸ்க் முடியட்டும். அதுக்கப்புறம் எக்கோலமா கெட்டுப்போங்க. ஆனா இந்த டாஸ்க்க வச்சு பார்க்கும்பொழுது, இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. ஸ்டூடண்ட்டும், வார்டனும் பழகுற மாதிரி இருக்கு. இது ரொம்ப வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்." அப்படின்னு நம்ம சபரி ஓப்பனாவே சொல்றாப்ல. ஆனா இந்த வியானா திருந்துற மாதிரி இல்லைங்க. அவரு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வார்டனா. நான் அத கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவரு பாட்டுலாம் எனக்கு சொல்லி தராரு. நீங்க ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி அப்படியே சீனையே மாத்தி விடுது. வெளியில இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இதுல நம்ம டிவி சேனல் வேறயா லவ் சாங் பேக்கிரவுண்ட்ல போட்டு ப்ரோமோலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வெளியில வந்தா உன் பேரு நாறி கிடக்கிறது வெளியில தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க வியானா அவர்களே. வெயிட் பண்ணி பாருங்க.